வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து 49வது நேஷனல் கவுன்சில் ஜேசிஎம் கூட கூட்டம் நடைபெற்றது. ஸோ அந்த கூட்டத்தில் என்னென்னலாம் அவங்க ஆலோசனை பண்ணாங்க, அந்த ஆலோசனை அடிப்படையில் என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்றத பற்றி இதில் பார்க்க போகிறோம். இந்த 49வது நேஷனல் கவுன்சில் மீட்டிங் நடைபெறும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா இது வரைக்கும் நம்மளோட கோரிக்கைகள்லாம் எதெல்லாம் நிறைவேறாமல் இருக்கோ அதை பற்றின ஒரு கலந்து ஆலோசிக்கிற ஒரு கூட்டமாக இது இருந்தாச்சு. ஸோ இந்த கூட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 24 கோரிக்கைகள் இங்கே முன்னெடுத்து இவங்க பேசியிருக்காங்க. ஸோ அந்த 24 கோரிக்கைகளை நம்ம சுருக்கி ஒரு 5 பாயிண்ட்ல இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த கேபினட் செக்ரட்டரியோட தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஸ்டாஃப் சைட்ல இருந்தும் சரி, அதே போல அரசு ஊழியரோட சங்கத்தோட பிரதிநிதிகளும் இதில் கலந்துட்டாங்க. ஸோ இவங்கெல்லாம் கலந்து ஆலோசித்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னன்னா, முதல் முறையாக நம்மளோட சேனல் பார்க்குறவங்களும் சரி, இல்லை இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாததும் சரி, தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கும் பென்ஷனருக்கும் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ முதல்ல ஜேசிஎம்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஜேசிஎம்னாக்கா ஜாயிண்ட் கன்சல்டேட்டிவ் மிஷனரி. ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னாக்கா அரசாங்க ஊழியருக்கு என்ன தேவையோ அது கவர்மெண்ட் கிட்ட சொல்லி அதுக்கான சரியான நிலைப்பாடு எடுத்து அது தேவையானதை வாங்கி கொடுக்குற ஒரு கமிட்டி. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்த எல்லா அரசு ஊழியர்களும் சங்கத்தோட ஒரு முக்கிய அங்கமாக இருக்கு. ஸோ இதோட அடிப்படையில் தான் இந்த 49வது நேஷனல் கவுன்சில் கமிட்டி நடந்துச்சு. ஸோ இந்த பேச்சுவார்த்தையில் ஜேசிஎம்மோட 60வது டைமண்ட் ஜூபிலி கொண்டாடுறாங்க. ஸோ அந்த நாள் தான் இது பண்ணாங்க. 11 மே 2026 இது நடைபெற்றது. ஸோ அந்த கூட்டத்தில் முக்கியமான கோரிக்கைகள் தான் வலியுறுத்தினாங்க. ஸோ அதில் முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா பழைய ஓய்வூதியம் திட்டத்தை பற்றி இவங்க பேசிக்கிறாங்க. என்பிஎஸ்சியும் யூபிஎஸ்சியும் எடுத்துக்கிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்ற அந்த கோரிக்கையை வைக்கிறாங்க. ஸோ இது எதனால் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்பிஎஸ் முறையில் யாரெல்லாம் ரிட்டையர்மெண்ட் ஆகுறாங்களோ அவங்களோட ரிட்டையர்மெண்ட் செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா குறைவாக இருக்கு அப்படின்ற அந்த குற்றச்சாட்டை வைக்கிறது மட்டும் இல்லாமல், ஸோ இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தணும் அப்படின்ற அந்த விஷயத்தை இவங்க ரொம்ப வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த முடிவு உடனே வரல அப்படின்னாக்கா மத்திய அரசோட கவனத்துக்கு இதை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்தி இருக்காங்க. ஸோ 2வது பாயிண்ட்ல என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா மருத்துவ சேவை பற்றி சொல்லியிருக்காங்க. இது குறிப்பாக யாருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பென்ஷனருக்கு இங்கே அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு கிடைக்கிற அந்த மெடிக்கல் பெனிஃபிட் எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கிடைக்காத மாதிரி தான் இருக்கு. இது உதாரணமாக பார்த்தீங்கன்னா நம்மளோட எஃப்எம்ஏ ஃபிக்ஸட் மெடிக்கல் அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் தான் கிடைக்குது. அது 3000 ரூபாய் ஏற்றி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய முறை கேட்டிருக்காங்க. அதையுமே இன்னும் கொண்டு வரல. அதே போல் பார்த்தீங்கன்னா பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு அந்த ரீஎம்பர்ஸ்மெண்ட் முறையில் நம்ம அந்த பில் கிளைம் பண்ணும்போது அது முழுமையாக நம்மளுக்கு கிடைக்கிறதில்ல. அதையுமே இங்கே வலியுறுத்துறாங்க. பென்ஷனருக்கு கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இதில் நம்ம முக்கியமாக என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னாக்கா, எம்பெல்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மட்டும் இல்லாமல் அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டலுமே பென்ஷனர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு அந்த பெனிஃபிட்டை எடுக்கிற மாதிரி தான் இவங்க கொண்டு வரணும். கவர்மெண்ட் எல்லா ஹாஸ்பிட்டல் மூலியமாகவே டைப் வச்சுக்கிட்டு, அதாவது இப்போ நம்ம ப்ரைவேட்டாக நம்ம மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டு அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் அடிப்படையில் நம்ம டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் எப்படியெல்லாம் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோமோ அதோட அடிப்படையிலேயே சிஜிஎஸ் முறையிலும் சரி, இல்லை இசிஹெச்எஸ் முறையிலும் சரி, அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற அந்த பென்ஷனுக்கு தேவையான மருத்துவ வசதி அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குன்ற பட்சத்தில் எந்த ஹாஸ்பிட்டலில் வேணாலும் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு அந்த மருத்துவ பயன்பாடு முழுமையாக அவங்க பயன்பெறணும் அப்படின்ற அடிப்படையில் கொண்டு வரணும் அப்படின்றத வேண்டுகோளை வைக்கணும். ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் அந்த மீள் பெறும் திட்டத்தின் மூலியமும் சரி, அதே போல் கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் வேணும் அப்படின்ற அந்த கோரிக்கை இங்கே வச்சிருக்காங்க. 3வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கருணை அடிப்படையில் பணி நியமனம் செய்யும் போது அது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப டிலே ஆகுது. இப்போ ஒருத்தர் அரசு ஊழியர் இறந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களோட வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் வேலை வாய்ப்பு கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த வேலை வாய்ப்புக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கறது ரொம்ப டிலே ஆகுது. ஸோ காலம் கடக்கிறதுனால
பல வருஷமா அந்த வேலை வாய்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்காம பெண்டிங்லேயே இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து காலம் கடத்தாம உடனடியாக அதுக்கு வந்து நீங்க ஆக்ஷன் எடுக்கணும். அதே போல கருணை அடிப்படையில் கொடுக்குற வேலை வாய்ப்புக்கான அந்த எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கடினமா இருக்கு. அதுல வந்து நீங்க அந்த ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல வந்து தளர்வு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 4வது பாயிண்ட்ல ப்ரமோஷன் மற்றும் சர்வீஸ் ரூல்ஸ், அதாவது ப்ரமோஷன் கிடைக்கிறதுலையும் அவங்க சர்வீஸ்ல வர்ற அந்த ரூல்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சிக்கல் இருக்குதா வந்து இவங்க சொல்றாங்க. ஸோ எம்ஏசிபி ப்ரமோஷன் வந்து பாத்தீங்கன்னா இங்க எம்ஏசிபியும் வந்து குறிப்பிடுறாங்க. ஸோ எம்ஏசிபிக்கான அந்த காலக்கெடு வந்து 8வது பே கமிஷன்ல குறைச்சி கேட்கணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஜேசிஎம் வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் ப்ரமோஷனுக்கு வந்து சரியான கால இடைவெளியில சரியான நேரத்தில் அந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து ப்ரமோஷன் வந்து உறுதிப்படுத்தணும். வேகன்சி வந்து டிலே ஆகக்கூடாது, சீனியாரிட்டியோட அந்த பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரமோஷன் அண்ட் சர்வீஸ் ரூல்ஸ்ல வந்து அவங்க கோரிக்கை வந்து வச்சிருக்காங்க. ஸோ 5வது பாயிண்ட்ல 8வது பே கமிஷனோட எதிர்பார்ப்பு வந்து பாத்தீங்கன்னா இந்த கூட்டத்துல விவாதிக்கல. அப்படி இருந்தாலுமே அது சார்ந்து இருக்கிற மற்ற விஷயங்களை வந்து இவங்க முழுமையா வந்து விவாதிச்சிருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அரசு ஊழியரோட நலன், அதே போல பென்ஷன் ரிவிஷன், அலோன்சஸ், நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ சேவை, இது எல்லாமே பாத்தீங்கன்னா 8வது பே கமிஷன்ல இவங்க ஏற்கனவே ஜேசிஎம் வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. அதை பத்தி நம்ம வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ அந்த ரெக்கமெண்டேஷன்ல வந்து இது எல்லாமே வந்து அவங்க மென்ஷன் பண்ணி கேட்டிருக்காங்க. இதெல்லாம் அதிகரிச்சு கொடுக்கணும் அப்படின்றத வந்து அவங்க கோரிக்கையை வச்சிருக்காங்க. ஸோ அந்த கோரிக்கையோட அடிப்படையிலேயே இந்த கமிட்டியோட கூட்டத்திலையும் அவங்க வந்து மறுபடியுமே ஸ்டாப் சைடா கூட இவங்க வந்து அதை கலந்து ஆலோசித்திருக்காங்க. 2021 பிறகு நடந்த இந்த நேஷனல் கவுன்சில் ஜேசிஎம் கமிட்டி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா வந்து இருக்கு. எதனால சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பெண்டிங் இருக்கிற டிமாண்ட் வந்து இவங்க கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பென்ஷன் இஷ்யூ பத்தி பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மெடிக்கல் இஷ்யூ பத்தி பேசியிருக்காங்க. அடுத்து எம்ப்ளாயோட வெல்ஃபேர் பத்தி இவங்க வந்து பேசியிருக்கிறதுனால, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இவங்க வந்து பேசியிருக்கிறதுனால இன்னும் சில மாதங்கள்லயே இது பத்தின ஏதாவது முக்கியமான அறிவிப்பு வந்து வரதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. ஸோ அந்த மாதிரி வரும்போது கண்டிப்பா நம்மளோட சேனல்ல அதை பத்தி டீட்டெயிலான வீடியோ வந்து கொண்டு வரலாம். ஸோ இந்த வீடியோ மூலியமா நான் என்ன சொல்ல முயற்சி பண்ணணும், அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க வீடியோ லைக் பண்ணுங்க. முதல் முறையா நம்மளோட சேனல் பார்க்குறவங்களும் சரி, இல்லை இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாததும் சரி, தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு பென்ஷன் இருக்கும் உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தது நன்றி. இதே போல இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.